ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம், உன்ன மாதிரி. அவரு ஒரே ஒரு கல்லுக்காக தன்னோட ஆயுதத்தை கீழே போட்டுட்டு பெரிய இடத்த அந்த ஊருக்கே தானமா கொடுத்துட்டாராம். அன்னையிலிருந்து அந்த வம்சத்தை சேர்ந்த எல்லாரும் அந்த கல்லை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு பூஜை பண்ணாங்க. ராஜாவோட சந்ததி மாறினதும் அந்த இடம் அவங்களுக்கு வேணும்னு நினைச்சாங்க. அமைதியா அவங்க கிட்ட கொடுத்ததை புடுங்கிறத விட்டுட்டு தெய்வத்துக்கிட்டே நேராக கேட்க போயிட்டாரு. அந்த தெய்வம் இருக்கு இல்ல இல்ல அந்த தெய்வ வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தவன் இடத்த பத்தி ஏதாவது பேசினா ரத்தம் கக்கி சாவன்னு சொல்லிட்டான். அப்போ இது வேஷமா இல்ல தெய்வமான்னு அங்க இருக்கிறவர் கேட்டார். இப்போ பேசுறது தெய்வமா இல்ல வேஷம் போட்டவரா? அப்போ வேஷம் போட்டவன் அவமானத்துல ஓட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டவன் அங்கேயே ரத்த வாந்தி எடுத்து செத்தான். அவரோட மகன் தான் பிள்ளைக்காவது அந்த இடம் கிடைக்கணும்னு நினைச்சான். ஏய் வாப்பா, நானே விட்டுறேன். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? குருவா, என் இடத்த நான் உனக்கு தரேன். பதிலுக்கு கிராமத்தில் இருக்கிற உங்க இடத்த எனக்கு கொடுத்துருங்க. அது எப்படி முடியும் முதலாளி? தெய்வம் முன்னாடி கேட்டதுனால அது ஊர் மக்களுக்கு சொந்தமாயிடுச்சு. இனிமே கோலா ஆட்டத்தில் நீ தெய்வம் மாதிரி பேசக்கூடாது, குருவா மாதிரி பேசணும். ஏன் இப்படிலாம் சொல்றீங்க முதலாளி? தெய்வம் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா நம்ம கையில எதுவும் இல்லை. தெய்வம் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் போயிட போகுது. அதுக்கப்புறம் நான் சொல்றத பேசு. உங்க பேராசைக்காக உங்க விருப்பப்படிலாம் என்னால பேச முடியாது முதலாளி. தெய்வம் கண்டிப்பா இதை ஏத்துக்காது. நம்ம பூமி நமக்கு வேணும்னு நினைக்கிறது தப்பா முதலாளி? தெய்வமா நீ பேசி உனக்கு என்ன கிடைச்சது குருவா? நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல முதலாளி. ஜனங்க உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இது தெரிஞ்சா அவங்களுக்கு எப்படி இது தெரியும்? நீ போய் சொல்லுவியா? நீ சொல்லிடுவியா? ஓ, தெய்வமா? தெய்வம் சொல்லிடும்ல, அந்த நிலம் தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக கடவுள் வேஷம் போட்டு ஏமாத்திட்டு இருந்தவன 100 ஏக்கரோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு தானமா கிடைச்சதானே, உனக்கு எப்படா தெரியும்? நான் உங்களை எல்லாத்தையும் சரி பண்ண சொன்ன முதலாளி. நீங்க அதை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நானே எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு உன் தெய்வம் எதுக்கு? இதுக்கப்புறம் எல்லாருக்கும் நான் தானே தெய்வம். இவனை கொல்லணுங்கிறது ஏன் என்ன இல்லை. முதல்ல பணத்தை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டு. காட்டுக்குள்ளதான் ஏகப்பட்ட இடம் இருக்கு, அப்புறம் ஏன் அங்க கொண்டு போய் போடணும்? அதுல ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப வருஷமா ஏன் இடத்த அனுபவிச்சுட்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்களுக்கெல்லாம் இது ஒரு எச்சரிக்கையா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், சரியா?